சோளா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். தயிர் ஒரு 3 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் லூஸாக பிசையலாம். ஆனால் பூரிக்கு எப்பயுமே கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். அதை எண்ணெய் குடிக்காமல் வரும். மைதா நல்லா கையில் ஒட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் மேலால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஊறட்டும். அது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். பெருசாக வேணும்னா பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன உருண்டையாக எடுத்திருக்கேன். சோளா பூரிக்கு வந்து மாவு தொட்டு தேய்க்கிறத விட ஆயில் தடவி தேய்க்கணும். அதான் ஒட்டாமல் வரும். கையில் கொஞ்சம் ஆயில் தொட்டு இப்படி தடவிக்கோங்க. தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. சோளா பூரிக்கு மீடியமாக இருக்கணும். பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 தேய்ச்சி வச்சுருக்கேன். நான் ஒன்றா போட போகிறேன். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம அந்த எண்ணெய் எடுத்து அதில் அப்படியே ஊற்றி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது வந்து அமுங்காமல் இருக்கும். ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். இந்த சோளா பூரிக்கு சன்னா மசாலா தான் சைட் டிஷ் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நான் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. சுவையான சோளா பூரி ரெடி.